ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஹேமர் அப்படிங்கிற மான்வாவோட 17வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வரைக்கும் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எப்படி பார்க்குறதும் லைக் போட்டு பார்த்தீங்களா? இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம லேடி வேலண்டினா எங்களோட டிவைன் பவரை யூஸ் பண்ணி அந்த எல்ஃபை கொண்டு இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்வாட் மாஸ்டரே நம்ம லேடி வேலண்டினாவை பத்திரமா கூட்டிட்டு வரதுக்காக ப்ளூ விங்டு நைட்ஸை அமுச்சு வச்சிருப்பாரு. அப்ப அந்த நைட்ஸோட வைஸ் கமாண்டர் கரெயின் அப்படிங்கிறவன் நம்ம ஃபேமிலியோட டெம்பஸ் அப்படிங்கிற ஆர்டிஃபேக்டை காணோம் அப்படின்னு இருப்பான். நம்ம ஹீரோவும் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் டியூக்கு கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே எல்லாருமே நம்ம ஸ்வாட் மாஸ்டர் பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிரீன் அப்படிங்கிற நைட்டும் அந்த சைல்டுக்கு எப்படி இந்த ஆர்டிஃபேக்டை பத்தி தெரியும், இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே வரான். இன்னொரு நைட்டும் நீங்க அந்த டைனி பத்தி விசாரிச்சீங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த கிரீனும் டைனி இந்த பேரை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா இந்த பேரை எங்க கேட்டான் அப்படிங்கறத தான் மறந்துட்டேன் அப்படிங்கிறான். இன்னொரு நைட்டும் அந்த சைல்டு அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், இந்த டார்க் மெஜிஷியனை தோக்கடிக்கிறதுல அவன் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இப்ப கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட் ரேங்க் ரீச் பண்ணிட்டான் அப்படிங்கிறான். அந்த கிரீன்லாம் ஷாக் ஆயிட்டே, என்னது எக்ஸ்பர்ட் லெவலா, இந்த யங் ஏஜ்ல அவனால எப்படி இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு? நம்ம கான்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் 7 நைட்ஸ் மட்டும்தான் யங் ஏஜ்ல எக்ஸ்பர்ட் லெவலை ரீச் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப இவனும் ரீச் பண்ணிட்டானா? அப்படின்னா இந்த சைல்டு ஒரு ஜீனியஸா இல்ல மான்ஸ்டரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இவனை நான் கண்டிப்பா ரெக்யூட் பண்ணியே தீருவான் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அவனோட பேரு டைனினா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க இன்னொரு நைட்டும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அந்த கிரீனும் இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல நடந்த இன்சிடென்ட பத்தி டைனிங்கிற பேர்ல தான் ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருந்தாங்க, அது இவனா இருக்குமோ அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம லேடி வேலண்டினாவும் வெளியே பார்த்துட்டு, இந்த பூ இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் உங்களுக்கு லில்லி கேஸ பிடிக்குமா அப்படின்னு கேக்குறான். அப்போ லேடி வேலண்டினாவும் ஆமா அந்த ஃப்ளவரை எனக்கு பிடிக்கும், அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளவரை என்னோட அப்பா என்னோட அம்மா 2 பேருக்குமே பிடிக்கும், நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க 2 பேரும் எனக்கு லிலேக் அப்படிங்கிற நிக் நேம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அந்த நிக் நேம் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த சாப்பு முடியும், டே டைனி உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம டியூக்கும் அப்புறம் லேடியும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அவங்களோட லவ்வை பத்தி இந்த வேலண்டினா சிட்டி ஃபுல்லா தெரியும், அப்புறம் நம்ம லேடி இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட டியூக் இன்னமே அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் ஆச்சரியப்படல அப்படின்ட்டு அந்த ஸ்வாட் மாஸ்டர் பாஸ்ட்ல என்ன சொன்னாரு அப்படிங்கறத நினைச்சு பாக்குறான். அவரும் நான் ஹானஸ்டா சொல்லணும்னா அந்த ஃப்ளவரை எனக்கு பிடிக்காது, இதுதான் ரொம்பவே முக்கியம், இதை மறந்துடாதரா அப்படின்னு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, அவரு அதை எதுக்கு சீக்கிரட்டா வச்சிருக்காருன்னு இப்ப தெரியுது அப்படின்ட்டு, ஸ்வாட் மாஸ்டருக்கு என்ன அடையாளம் தெரியாது, ஆனா அவரு சொன்ன சீக்கிரட்டை நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவரு கண்டிப்பா நம்பிதான் ஆகணும், அப்புறம் அவரால் மட்டும்தான் இப்ப என்ன ஸ்ட்ராங் ஆக முடியும், நான் அவரை மீட் பண்ண ஓட்டி எனக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுப்பாருன்னு நம்புறேன், அது மட்டும் இல்லாம நான் இப்ப ஆராவை மாஸ்டர் பண்ணி ஆகணும், இப்போ என்னோட முழு கவனமும் நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே மூவ் ஆகிறதுல தான் இருக்கணும், ஏன்னா அந்த டீமன் ஆர்மில இருக்க ஹை ரேங்கிங் சோல்ஜரை தோக்கடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா ஆராவை மாஸ்டர் பண்ணி ஆகணும், இதுக்கு வேற வழியே இல்ல, இந்த டைம் நான் அந்த டீமன் ஆர்மியை மொத்தமா கொன்னே ஆவேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு வேலண்டினா சிட்டியோட நம்ம டியூக் இருக்க ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. இந்த வேலண்டினா சிட்டி தான் இந்த அஸ்ரைன் எம்பையர்ல ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் நாம இப்ப ஃபைனலா நம்மளோட வேலண்டினா சிட்டிக்கு வந்துட்டோம், இப்போதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ லேடி வேலண்டினாவும் நம்ம ஹீரோட்ட நீ இதுக்கு முன்னாடி வேலண்டினா சிட்டிக்கே வந்ததுல தானே அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா என்னோட இந்த லைஃப்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு லேடி வேலண்டினாவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அவங்க மட்டும் இல்ல அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்வாட் மாஸ்டர் சீலோ மை டார்லிங் நீ ஓகேவா அப்படின்ட்டு அங்க இருந்து கத்துறாரு. நம்ம ஹீரோவும் இவர் என்னடா இப்படி கத்துறாரு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் சீலோ உனக்கு ஒன்னாகலையே அப்படின்ட்டு தான் பொண்ணை பார்த்து ஆனந்த கண்ணீரோட ஓடியாரு. லேடி வேலண்டினாவும் நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு என்னை விட்டு தள்ளி போங்க அப்படின்னு நவுந்துட்டா. நம்ம ஸ்வாட் மாஸ்டர் போய் குப்பரை கவுந்து விழுந்துட்டாரு. ஸ்வாட் மாஸ்டரும் மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு ஆனா ஏன் என்னை விட்டு தள்ளி போனா அப்படிங்கிறாரு. அப்போ லேடி வேலண்டினாவும் ஐயோ தகப்பா இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க பப்ளிக்ல பண்றதுனால உங்களோட ரெப்யூட்டேஷன் தான் குறையும் அப்படிங்கிறா. நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் பச்சை குழந்தையோட அழுதுட்டு நீ என்ன சொல்ற, என்னோட பொண்ணு கிட்ட பாசம் காட்டுறது ஒரு தப்பா, என்ன நீ முட்டாளாக்க பார்க்காத, இங்க இருக்க எல்லாரும் நம்ம பசங்க தான், யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சரி ஓகே சோல்ஜர்ஸ் நீங்க எல்லாம் நல்ல ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் சீலோவை சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இப்போ ஒரு அப்பாவா உங்களுக்கான மரியாதையை கொடுத்து தான் ஆகணும், நான் இப்ப வேலண்டினாவோட டியூக் அப்படின்னு நினைக்காதீங்க, இப்போ நான் சீலோவோட
ஃபாதரா மட்டும்தான் இங்க பேசுறேன். உங்களுக்காக ஒரு ஃபெஸ்டிவலே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதனால குடும்ப குட்டிங்களோட போய் சந்தோஷமா இருங்கடா அப்படிங்கிறாரு. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் முட்டி போட்டு ஓகே சார் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் என்னோட அருமை பொண்ணு அந்த குழந்தை உனக்கு தெரியுமா அது யாரு அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் நான் நினைச்ச மாதிரியே இவருக்கு என்ன அடையாளம் தெரியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம லேடி வேலண்டினாவும் நான் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டார்க் மேஜிஷியனை பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ஒருத்தனை இருக்குன்னு சொல்லியிருந்தால அது இவன் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் அட ஆமா நான் அதை மறந்துட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஸ்வாட் மாஸ்டருக்கு முன்னாடி நின்று நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த டெம்பஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவ்வளவுதான் மொத்த நைட்ஸும் டே நீ என்னடா பேசுற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம லேடி வேலண்டினா கூட ஷாக் ஆயிட்டு டைனி நீ என்ன பண்ற அப்படிங்கிறாங்க. அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் குழந்தை பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது இவர் என் மேல சோல் பிரஷரை யூஸ் பண்றாரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அட ஸ்வாட் மாஸ்டர் நீங்க இப்ப வேணா ஒரு ஸ்கில்டு ஆரா யூசரா இருக்கலாம். உங்களை விட எஸ்டினா நல்லாவே ஆராவை யூஸ் பண்ணுவா. அப்புறம் ஜெர்ரிக் அவங்க கூட எஸ்டினா அளவுக்கு ஆராவை யூஸ் பண்ணுவான். நான்லாம் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல அவங்களோட ஆராவையே தாக்கு பிடிச்சிருக்கேன். நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல கலெக்ட் பண்ண சோல் எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு அவரோட சோல் பிரஷர்ல இருந்து தப்பிச்சுட்டு ஸ்வாட் மாஸ்டர் நாம இங்கேயே பேசுறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் நீ இது எப்படிரா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம லேடி வேலண்டினாவும் அப்பா டைனிய மன்னிச்சிருங்க அவன் இன்னும் கொஞ்சம் மேனர்ஸ் கத்துக்க வேண்டி இருக்கு அவனை பனிஷ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஸ்வாட் மாஸ்டரும் அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத யோசிச்சு தான் பண்றான் அவனுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்ட்டு நான் இப்படி பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு இப்ப நான் அவன் கூட தனியா பேசணும் அப்படின்ட்டு அப்படின்னா உனக்கு டெம்பஸை எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.